இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 381 பார்க்க போறோம். நருட்டோ ஃபிஸ்ட் பம்ப் பண்றீங்கன்னு இருப்பான். என்ன பண்ணலாங்கிறத ஒரு மாதிரி எப்படி சொல்லலாங்கிற குழப்பத்தோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். மினட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைன்டெல்ஸோட பவர் வாங்கறனால நம்மளால செய்ய முடியாதுங்கிறது எதுவும் இல்ல. அதாவது குராமாவோட பவர்ன்னு இருப்பாரு. நருட்டோ 4 பேரும் ஜாயிண்ட் ஃபோர்ஸஸா வேலை செய்யலான் இருப்பான். டார்க் குராமா என்ன 4 பேரும் சேர்ந்தா எங்களையும் மனுஷங்களை போல ட்ரீட் பண்றேங்கும். லைட் குராமா என்ன மாதிரியான குழந்தை வளர்ப்புக்கு இது வழிவகுத்துச்சோங்கும். இதை கேட்டு டார்க் குராமா சிரிச்சிருக்கும். மினட்டோ நருட்டோ வளர்ந்தவங்ககிட்ட நிறைய பேசுங்கிறது என்னோட விருப்பம் பாரு. எனக்கும் நருட்டோ ஆனா காய்ஸ் பேசிக்க மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி அம்மாவோட சக்கராவை பார்த்துட்டேன் பான்பா. என்னோட நச்சரிக்கிற அம்மா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே தானே சொல்ல போறீங்க சரிதானு கேட்பான். பாருங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் இருப்பான். இதை கேட்டு மினட்டோ சிரிச்சுட்டு கண் கலங்கி இருப்பாரு. கண்களை தொடச்சு பார்த்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல காட்டுவாங்க. மினட்டோ நருட்டோவை பார்த்துட்டு இந்த உணர்வு பரிச்சயமா இருக்கு. எங்ககிட்ட சில ஆப்ஷன்ஸே இருந்தும் எது வேணாலும் சாதிக்கலாம்ங்கிற உணர்வு இருக்கு. அதேதான் நான் குஷினாவோட இருந்த அதே உணர்வுன்னு பாரு. நருட்டோ எனக்குள்ள சக்தி பெருகிறத உணர்றான்ட்டு அட்டாக் பண்ண முன்னால போவான். பீப்புள் மாறி இருக்கும். வாங்க போலான்பா. இத பார்த்துட்டு சாஸ்கே நருட்டோக்குள்ள இவ்வளவு சக்கரா இருக்கான்னு திங்க் பண்ணிட்டு ஷாக் ஆவான். டோபிராமா நருட்டோ நீ கத்திட்டு இப்படி போறது பாக்க நல்லா தாண்டா இருக்கு. ஆனா அதை நீ ஆல்ரெடி மறந்துட்டின்னு மட்டும் சொல்லிடாத. சேஜுட்சுவை தாண்டி அவங்ககிட்ட வேற எதுவும் வேலைக்கு ஆகாதுங்கிறத கொஸ்டின் பண்ணிட்டு நீ முட்டாளா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் பாரு. டெய்ல் பீச் ஸ்டேட்டுக்கு போன நருட்டோ ஆமான்ட்டு ஷாக் ஆவான். டோபிராமா நீ அண்ணனை விட பெரிய முட்டாள்றான் பாரு. சாஸ்கே திரும்பி நின்று எல்லா சக்கராமும் இப்படிதான் அவங்ககிட்ட வேஸ்ட் ஆனுமான்பா. மினட்டோ ஒருவேளை அந்த உணர்வா இல்லாம இருக்கலாம் பாரு. லைட் குராமா பயங்கரமா சிரிச்சுட்டு பார்க்க போன எல்லா ஹொக்காகேவையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்ட போல முட்டாள்தனத்துல வாய மூடு முட்டாள் குராமான்பா. குராமா சிரிச்சுட்டு மற்றவங்க எல்லாம் முட்டாள்களை ஈஸியா புடிச்சு போய் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல கவலைப்படாதீங்க. நான் முட்டாளுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு கவலை இல்லைன்னு பண்ணட்டோ. குராமா நான் அதை பத்தி சொல்ல உன்னால சேஜ் மோட்குள்ளேயும் போக முடியும்னு சொல்றேன். அதுவும் இந்த ஸ்டேட்ல இருக்கும் போது எங்க போது நருட்டோ ஷாக் ஆவான். குராமா நல்லா கேட்டுக்க. நீ ஆல்ரெடி மறந்துருக்கணும். ஆனா பெயின் நாகட்டோவோட இறுதி போர்ல அவன் சொன்னதை கேட்டு செம்ம காண்டான. என் சக்கராவும் லீக் ஆச்சு. அதே சமயத்துல நீ சேஜ் மோட்லயும் இருந்த. என் சக்தியும் அப்புறம் உன்னோட சேஜ் பவரும் ஆக்சுவலா இப்ப சிங்க்ரனைஸ் ஆச்சுங்கும். நம்மளே அந்த எபிசோட்ஸ் பாக்குறப்ப நருட்டோவோட பியூப்பிள் சேஜ் பவர் அண்ட் குராமா பவர் இருக்கத அந்த எபிசோட்லயே நோட்டீஸ் பண்ணிருப்போம். நருட்டோ நிஜமா அப்படி ஒண்ணு நடந்துச்சான்னு கேட்பான். நருட்டோ பாஸ்ட்ல ஃபுகசாக்கு நருட்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பார்ல. அப்போ குராமா ரெசிஸ்ட் பண்ணிருக்கோம். அதை யோசிச்ச நருட்டோ அடே நீயா பேசுற. அன்னைக்கு நான் சேஜ் ட்ரைனிங்ல இருக்கப்ப நீ கிராம்ப் சேஜோட சேஜ் ஜுட்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ண ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். குராமா அதுக்கு காரணம் என்னோட இடத்த தவக்கலைகளோட பகிர்ந்துக்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. அதெல்லாம் தாண்டி என் சக்கரா இருக்கப்பவே நீ சேஜ் ஜுட்ஸோ சார்ந்து இருக்கிறது எனக்கு கடுப்பேத்துச்சுங்கும். நருட்டோ சிரிச்சுட்டு நீ பிடிவாதக்காரனா இருக்கீன்பா. இல்லடா நீ தான் பிடிவாதக்காரன்ட்டு குராமா என்னமோ நான் சொல்ல ட்ரை பண்றது. இப்போதைக்கு நீ என்னோட பவரையும் சேஜ் பவரையும் ஒன்னா பயன்படுத்திக்கலாங்க விருப்பத்துல இருக்கணும். இதுல எங்கடா பிடிவாதங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு கேட்கும். நருட்டோ சிரிச்சுட்டு உன் உணர்வுகளை உன்னால முன்னால கொண்டு வர முடியல இல்லையான்னு கேட்பான். குராமா இப்பெல்லாம் என்ன வச்சு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கடான்ட்டு பயங்கரமா கத்துவோம். நருட்டோ அது அப்படி இல்ல பரிச்சயம் ஆயிடுச்சுட்டு திரும்புவான். டார்க் குராமா டெய்ல்டு பீச் ஸ்டேட்ல சேஜ் ஜுட்ஸுவை ஒரே சமயத்துல பயன்படுத்த போறாங்களா? உன் பையனுக்குள்ள நானுமே இருக்கேன். உன் பையனுக்கு நீ உன்னோட பவர்ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலான்னு எனக்கு நல்லாவே தெரியும். டெய்ல் பீச் ஸ்டேட்குள்ள என்றாவாரு. நானும் சில ஜுட்ஸுவை ப்ரிப்பேர்டா வச்சிருக்கேன் பாரு. நருட்டோ மனசுக்குள்ள இந்த ஸ்டேட்ல நேச்சர் எனர்ஜியை ஃபாஸ்டா அப்சர்வ் பண்றான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்டேட்குள்ளேயும் போயிருப்பான். மினட்டோ 98 ஸ்டேட்ல பெரிய சைஸ் ரசங்கான் பண்ணிருப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி டிவைன் ட்ரீங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மினட்டோ நருட்டோ கிட்ட ரசங்கான்ல சேஜ் ஜுட்ஸு ஆட் பண்ண சொல்லுவாரு. சரின்ட்டு ஓல்ட் மேன் செகண்ட்னு கூப்பிடுவான். செஞ்சு முடிக்கலான்னு பாரு. லைட் குராமா போலாம் நம்ம சக்கராவால அவன் தாக்குதல்களை முறியடிக்கலாங்கும். டெலபோர்ட் ஆகவும் நோட் பண்ண ஒபிட்டோ ஃபயர் ஹேண்ட்ஸ் பயன்படுத்துவான். பட் சமாளிக்கவே முடியாது அந்த பிரஷரை. கடைசியா ட்ரூத் சீக்கர் ஆர்ப பயன்படுத்துவான். நருட்டோ மினட்டோ கொடுக்குற ஃபோர்ஸ்ல ஈவன் அதுவே மொத்தமா ப்ரோக் ஆயிரும். தெரிஞ்சு போவாங்க. நருட்டோ அந்த பிளாக் திங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடச்சே இந்த தடவை டிஃபென்சிவே யூஸ் பண்ணிருக்கான்பா. டோபிராமா அவன் நம்ம தாக்குதலை யூகிச்சிட்டான். ஃபிளைங் ரேஜனை பயன்படுத்துறது மட்டுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க கூடாதுன்னு பாரு. நருட்டோ அந்த பிளாக் திங் அழிக்கிறது தான் ஒரே வழின்பா. எப்படின்னு கேட்பாரு மினட்டோ. நருட்டோ அடுத்து இதை செஞ்சு பாக்கலான்ட்டு டெய்ல்டு பீச் பாம்ல சேஜ் ஜுட்ஸு ஆட் பண்றான்ட்டு அதை செய்வான். டோபிராமா வெல்டன் சொல்லிட்டு மனசுக்குள்ள ஓகேவா எங்க அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணுவேன் திங்க் பண்ணுவாரு. நருட்டோ இன்னொரு குராமா கிட்ட ஹெல்ப் கேட்பான். மினட்டோ அதை பாத்துக்கிறேன்ட்டு அடிச்சு சொல்லுவா. அது அதே உணர்வு தான் பாரு. நருட்டோவை பாக்குறப்ப குஷினாவை பாக்குற ஃபீல் இருக்கும் மினட்டோவுக்கு. தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற சாஸ்கே இப்போ நருட்டோவோட திறன் இதா அதிக அளவிலான சக்கராவை பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்றான். இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டா போவான்னு திங்க் பண்ணிட்டு கைய முறுக்குவான். ஒபிட்டோ மேல வந்துட்டு மனசுக்குள்ள முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் எதுவும் சமநாகரமா இருக்கும். மொத்த இடமுமே அதிரும். என்னன்ட்டு எல்லாம் ஷாக் ஆவாங்க. அதுக்குள்ள இன்ஃபினிட் சுக்கியோமி ஆரம்பிச்சிட்டானான்ட்டு கடுப்பாவா மாதரா.
வெளியே வந்தது டென்டைல்ஸ் போல இருக்கும். டென்டைல்ஸ் வெளியே தள்ளிட்டானு கேட்பான் நருட்டோ. ஜாக்கிரதையாரு, இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட் ஃபீலிங் இருக்குன்னு பாரு மினாட்டோ. டென்டைல்ஸோட உடம்புல இருக்க ரெனே ஷவிங்கான் சுத்தி பார்த்துட்டு உள்ள போகும். அப்நார்மலா வளர்ற மாதிரி இருக்கும். பேரியரை எடுத்துறன்ட்டு ஒபிட்டோ பேரியர் எடுத்துருவான். பேரியர் போயிடுச்சுன்னு ஷினோபிஸ். நருட்டோ மற்றவங்களோட சேர்ந்து இப்ப நம்ம சண்டை போலான்னு சோஜி. அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப பெருசாகும். அதிர்றதுல ஷாக் ஆவாங்க. அதுல இருந்து வேர் போல வர சப்ஸ்டன்ஸ்லாம் வேற லெவல்ல அட்டாக் வைக்கும். ஈவன் அது தொற்று ஷினோபிஸோட சக்ரா மொத்தமா உரியப்படும். உடம்புல இருக்க மொத்த சக்கராவையும் ஒரே ஸ்வூப்ல காலி பண்ணதுன்ட்டு பயந்து ஓடுவாங்க ஷினோபிஸ். ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர்னு காலி பண்ணிட்டே வருதுன்ட்டு ஓடுவாங்க. பிஏ சுத்தி 5 தோத்தம். என்ன மட்டும் தோத்திட்டு எதுக்கு இத்தனை வருதுன்னு பாரு. கியூகி இதான் ட்ரீ ஆஃப் காட், டிவைன் ட்ரீன்னு அழைக்கப்படுறது. இதுதான் டென்டைல்ஸோட ஃபைனல் ஃபார்ம். எல்லாத்த விட உங்ககிட்ட தான் அதிகப்படியான சக்கரா இருக்குன்னு அதுக்கு தெரியும். இப்படியே போச்சுன்னா நருட்டோ கொடுத்தான்ல எல்லாத்துக்கும் சக்கரா எல்லாம் அர்த்தம் இல்லாததா போகும். ட்ரீ அட்டாக்ஸ் வந்து டாஜ் ஆகிற ஹஷிராமா எக்ஸாக்டா இது என்னதான் கேட்பாரு. டாஜ் பண்ணிட்டு மாதரா, இந்த டிவைன் ட்ரீல இருந்தா சக்கரா முதல்ல உருவானதே. இங்க இருக்க எல்லா சக்கராவும் ஈவன் நீ பொசஸ் பண்ணிக்க அதிகப்படியான சக்கரா கூடங்கவும். ஹஷிராமா என்னன்னு பாரு, நம்ம வருஷத்துக்கு முன்னால டிவைன் ட்ரீ கிட்ட இருந்தா மனுஷங்க சக்கராவை திருடினதா சொல்லுவான் மாதரா. அதுக்கு சொந்தமானதை இப்ப அதை எடுத்து பாக்குதுன்பா. ஹஷிராமா என்னடா பேசுறேன்னு கேட்பாரு. முடிவில்லா காலம் கடந்து போறது உண்மை மேல ஒரு மூடு பணி ஏற்படுத்தும். எப்படி ஷினோபிலா வந்தாங்கன்னு தெரியுமா ஹஷிராமான்னு கேட்பான். 2 பேர் சமநிலையில நிக்கிறப்ப மாதரா, நம்ம வருஷத்துக்கு முன்னால மக்கள் இந்த சக்கரங்க கான்செப்டே இல்லாதப்ப அப்ப கூட மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் புரிஞ்சுக்கிட்டாங்க. டிவைன் ட்ரீ அவங்க போர்கள்ல இன்வால்வே ஆகல. அப்புறம் ஒரு புனித தூணா வணங்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாள் 1000 காலத்துக்கு ஒரு முறை தெய்வீக மரம் விளைவிக்கிறதா கூறப்படுற ஒரு ஃப்ரூட்டை கொடுத்துச்சு. அது எதை குறிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை யாரும் தொடக்கூடாதுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பிரின்சஸ் போர்ல ஜெயிக்கணுங்கிற ஆசையினால அந்த பழத்தை சாப்பிட்டு டிவைன் ட்ரீஸோட பவர் எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா கடவுள் சக்தியை பெற்றா. மொத்த போரையும் அவளே முறியடிச்சதா கூறப்பட்டுச்சு. அப்புறம் அவளோட பேரு காகுயா ஹோட்சுட்சுகின்பா. ஹஷிராமா அதான் விஷயமான் பாரு. மாதரா, சக்கரா இந்த முதல் மனுஷி அவதான். காகுயா ஆல்ரெடி சக்கரா இருக்க குழந்தையும் பெத்தெடுத்தா. இருந்தாலும் டிவைன் ட்ரீ உயிரோட வந்துருச்சு. அதோட திருடப்பட்ட சொந்த சக்கராவை எடுத்துக்க வெறி புடிச்சு தாக்குதல் வச்சது. அப்புறம் அதுதான் டென்டைல்ஸ். அப்புறம் அதை தடுத்து நிறுத்தினது காகுயாவோட குழந்தை. அவன் பேரு ஹாகரோமோ ஒட்சுட்சுகி. ஷினோபிகளுக்கெல்லாம் தந்தைன்னு அழைக்கப்படுறவரு. சக்கராவோட போதனைகளை சொல்லி கொடுத்தவர். நின்ஷுவோட ஃபவுண்டர். சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ்னு சொல்லப்படுற மனுஷன்மா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்பாரு ஹஷிராமா. இது உச்சிய ஸ்டோன் டேப்லெட்ல பொறிக்கப்பட்டதுன்ட்டு. மாதரா எல்லா மோதல்களையும் முடிவுக்கு கொண்டு வரங்கிற நோக்கத்துல தடை செய்யப்பட்ட பழத்தை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் உனக்கு சொல்லணுமான்னு கேட்பான். அதேதான், எதுவும் மாறல. சொல்ல போனா அடுத்தடுத்த போர்கள்னு கொடூரமா தான் போச்சு. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு விரக்தியான இந்த உலகத்துல உண்மையான கணவன் எதுவும் இல்ல ஹஷிராமா. அந்த ஃப்ரூட்டை மனுஷங்க டேஸ்ட் பண்ணதுல இருந்தே மனுஷங்க சபிக்கப்பட்டாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் வெறுக்க விதிக்கப்பட்டது. அப்புறம் நம்ம ஷினோபின்னு வாழ்றது அந்த முட்டாள்தனத்தை தான் அடையாளப்படுத்துங்கிறது உனக்கு தெரியலையா? இந்த விஷயத்துல ஏன் விருப்பம்னு முதல்ல சொல்ல வரப்ப ஹஷிராமா திரும்ப டிவைன் ட்ரீயை சார்ந்திருக்க போறியா? உன்னோட அந்த கிரேட் கென்ஜுட்சு பண்றதுன்னு கேட்பாரு. ஹஷிராமா கிட்ட மாதரா அதுக்கு முன்னாலேயே இதையும் தாண்டி என்ன இருக்குங்கிறத சிம்பிளா உன்னால பார்க்க முடியல. தொலைதூர எதிர்கால கனவன் இருப்பான். டிவைன் ட்ரீ அட்டாக் வைக்கவும் தொலைதூர எதிர்கால கனவன் சொன்னையே அது இதுதானான்னு கேட்பாரு ஹஷிராமா. டாச் பண்ணி நின்னுட்டு மாதரா, ஆமா ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்ன்பா. நருட்டோவை டிவைன் ட்ரீ புடிச்சிட்டு போயிடும். மினாட்டோ நருட்டோன்னு கத்துவாரு. டோபிராமா வாட்டர் ஸ்டைல் சவரிங் வேவ் பண்ணுவாரு. வெட்டியும் ஒன்னும் பண்ண முடியாது. அது நிறைய இருக்குதுன்ட்டு கடுப்பாவாரு. மனசுக்குள்ள நருட்டோவை சென்ஸ் பண்ண முடியுது, ஆனாலுமே வேலைக்கு ஆகலின்ட்டு கடுப்பாவாரு. ஃபோர்த், நருட்டோவோட டைரக்டா நான் டெலபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. மினாட்டோ இல்ல என்னால முடியாது. போன தடவை பயன்படுத்துற அந்த ஃபிளைங் ரைஜின் அப்புறம் இந்த கொடிகள் எல்லாம் என் சக்கராவை ட்ரைன் பண்ணி வச்சுபாரு. விஷயம் அதானா, அதை நானே பாத்துக்கிறேன்ட்டு டோபிராமா இறங்குவாரு. நருட்டோவை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன், என்ன போக விடுன்பான். எருசன் காப்பாத்திருவாரு. தாத்தான்ட்டு சரிப்பான். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுட்டு சாரி கேட்பாரு. டோபிராமா சாருன்னு பாரு. மினாட்டோ வரவும் 2 பேத்து மேலையும் கை வச்சுட்டு இவனை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயலான்ட்டு டெலபோர்ட் பண்ணுவாரு டோபிராமா. ஜூவோ சாஸ்கே கிட்ட இறுதிய விஷயங்கள் சரியாயிச்சான்னு கேட்பான். சாஸ்கே ஷாக் ஆவான். டோபிராமா டெலபோர்ட்டா இங்கதான் வந்திருப்பாரு. சுத்தி எல்லாம் ட்ரைன் ஆகி கிடக்காத பாத்துட்டு நருட்டோ செம்ம கடுப்பாவான். மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத க்ளோஸ் அப்ல அப்படியே காட்டி மேல போவாங்க. கூஸ் பம்ஸ் ஆகும். ரெட் மூனா இருக்கும். ஹஷிராமா தொலைதூர எதிர்கால கணவன் சொன்னே அதுக்கு இதான் அர்த்தமான்னு கேட்பாரு. மாதரா, ஆமா ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்ட்ன்பா. ஹஷிராமா அதுக்கு என்னத்தன்னு கேட்பாரு. கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்பா மாதரா. டிவைன் ட்ரீயோட மொட்டு இறுதியா பூக்கும் போது மேல இருக்க பிளவரோட சென்டர்ல இருக்க கண்ணை நிலா எதிரொலிக்கும். அப்புறம் த இன்ஃபினிட் சுக்கியோமி ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் நான் அதை நிறைவேற்றவன்பா. எல்லா ஷினோபியும் மனசு விட்டுருப்பாங்க நம்ம காலி கதை முடிஞ்சதுன்னு. சக்குரா மயங்கி கிடப்பா. சாய் பாப்பான். கட்சியு மிஸ் சக்குரான் கூப்பிட ட்ரை பண்ணும். பி சமைஹாடாவால எல்லா கூடையும் வெட்டி இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ன்ட்டு ரொம்ப மூச்சு விடுவாரு. ஏனோ ஜஸ்ட் மிஸ்ன்பா. சோஜி இது முடிஞ்சிருச்சான்னு கேட்பான். ஏனோ ஷாக்ல திரும்பி பாப்பா. ஒபிட்டோ மேல வந்துட்டு இப்போ அமைதியா இருங்க, கைய நீட்டி நீங்க எல்லாரும் ஆல்ரெடி நிறைய விசாரிச்சுக்கிட்டீங்கன்பா. Yeah.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷினோபிஸ் ட்ரீம்ங்கிற எபிசோட தான் அடுத்து ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ